ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டூ அவர் சேனல் விகே மேக்கோவர். போன வாரம் நான் ஒரு கடி ஜோக் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்ஸர நான் பார்த்துருவோம். "கொசுக்கு தன்னம்பிக்கை அதிகமா வரும் ஏன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்ஸர் வந்துட்டு, ஏன்னா, அது வந்துட்டு கடிக்க வரும்போது எல்லாரும் கை தட்டுவோமாம். கை தட்டுறதுனால அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அது நெனச்சுக்கிச்சாம். அதனால தான் அதுக்கு வந்துட்டு தன்னம்பிக்கை அதிகம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்குள்ள வந்திருக்கும் போல. ஓகே. அடிச்சா செத்து போயிருவோம் அப்படின்ற பயம் இல்லாம, அந்த பயத்தையவே வந்துட்டு கொசு என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய தன்னம்பிக்கையா மாத்திருக்கு. ஓகேவா? அப்போ கொசுவ அப்படி நினைக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எத பார்த்தும் பயப்படாம, நம்மளுடைய வேலைய நம்ம வந்துட்டு கன்டினியூவா செஞ்சுகிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதுக்கான பிரதிபலன் வந்துட்டு நம்மள தேடி வந்தே தீரும். யார் தடுத்தாலும் அது வந்துட்டு நிக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வாரம் என்ன டிப்ஸ் பார்க்க போறோம் அப்டின்னா, பொறப்பு வேற. அதுக்கு நெறைய பேர் வந்துட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு எடுத்திருப்பீங்க. எல்லாருமே கம்பல்சரி எடுத்திருப்பீங்க. இப்ப நான் சொல்ற ஒரு ஒரு சின்ன டிப்னால அதுலருந்து ஃபாலோ பண்ணாலும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சிம்பிளா ஃபாலோ பண்ணக்கூடியது தான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஒண்ணும் இல்ல நம்மளுடைய ஹெல்த்த பத்தி தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா மட்டுமே, மத்த வேலைகள் அடுத்தடுத்தத வந்துட்டு நம்மளுடைய கோல், டார்கெட்ஸ வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும். ஒண்ணும் இல்ல. வாட்டர் என்ன வேல பார்த்தாலும் நீங்க வேல ப எ அந்த வொர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் அதாவது வெதுவெதுப்பான கை பொறுக்குற சூடும்பாங்க இல்லையா? அந்த கை பொறுக்குற சூட்ல வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி குடிக்கணும்னு சொல்றேன். அவ்வளோதான். நீங்க எந்த ரெசல்யூஷன் எடுக்கலனாலும் பரவால்ல. அட்லீஸ்ட் இதையாச்சும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, நீங்க ரொம்ப ஹெல்த்தியா, கியூட்டா, அழகா இருப்பீங்க. ஓகேவா? ஒண்ணும் இல்ல. மார்னிங் எந்திரிச்சதுமே மேக்ஸிமம் 1 லிட்டர் தண்ணி வந்துட்டு குடிக்க மறந்துறாதீங்க. அ ஒரு சிலர் வந்துட்டு புதுசா ட்ரை பண்ற மாரி இருந்தீங்க அப்டின்னா, வாமிட் சென்சேஷன் எல்லாம் இருக்கும். பழக பழக சரியாயிடும். அப்படி இருக்கிறவங்க 1/2 லிட்டர், 1/4 லிட்டரு, 1/2 லிட்டர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங், அ ஆஃப்டர்நூன் அண்ட் நைட். இந்த 3 டைமும் நீங்க வந்துட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு 1/2 அன் ஹவர்க்கு முன்னாடியோ, இல்லன்னா அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியோ, நீங்க வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் வந்துட்டு எடுத்துக்கணும். ஏன்னா, நம்ம தண்ணி எடுத்துக்காம நம்ம சாப்பிடுறதுனால டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். ஆனா, அளவுக்கு அதிகமாவும் நம்ம வந்துட்டு என்ன என்ன பண்ணுவோம், சாப்பாடும் வந்துட்டு எடுத்துக்குவோம். இதுவே நம்ம வாட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஃபுட்ட எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, வயிறு ஆல்ரெடி ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு மினிமலான குவான்டிட்டி தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நமக்கு தேவையான சாப்பாடு வந்துட்டு தேவைப்படும். ஓகேவா? இத நம்ம கன்டின்யூ பண்றதுனால, நம்ம வந்துட்டு நம்ம வயித்துல வந்துட்டு கட்டி வராமலேயும், சிஸ்டேடு, ஃபிப்ராய்டு, அ பேட் கொலஸ்ட்ராலு, ஸ்டோன்ஸு இது எல்லாமே இன்னும் நெறையா இருக்கு. அது எல்லாமே வராம வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ஈவன் குளிக்கும்போதும் கூட, குளிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 கிளாஸ் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, நம்மளுடைய பாடி வந்துட்டு ரொம்ப ஹீட்டா ஹை ப்ரெஷர்ல இருக்கும். அப்ப இருக்கும்போது சடனா வந்துட்டு அப்பலாம் சொல்லுவாங்க, நம்ம குளிக்க ஸ்டார்ட் பண்றது வந்துட்டு நம்ம பாதத்துல தண்ணி ஊத்தணும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு மேல வரணும். இப்ப யாருமே அப்படி பண்றது கிடையாது. எடுத்ததுமே வந்துட்டு டெய்லி இப்போ ஹேர் வாஷ் பண்றவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்க போன உடனே வந்துட்டு அவங்க தலையிலேருந்து தண்ணி ஊத்தலாம். அப்போ வந்துட்டு ஒரு மாரி அப்படியே ஒரு ஒரு ஷாக்கிங்கான அப்படியே மூச்சு திணறல் மாதிரி லைட்டா அந்த ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த மாரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கால்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அத நம்ம அந்த ஹை பிரஷர வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு, நம்மளுடைய பிரஷர வந்துட்டு ரெட்யூஸ் பண்றதுக்கு, குளிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 டம்ளர் வந்துட்டு நம்ம வார்ம் வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம குளிக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒர்க் அவுட். ஒர்க் அவுட் வந்துட்டு எனி டைப் ஆஃப் ஒர்க் அவுட் வாக்கிங், ஜாக்கிங், மெடிடேஷன், பிரீத்திங் எக்சர்சைஸ், யோகா அந்த மாதிரி எதுனாலும் நீங்க பண்ண போறீங்க. உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் வந்துட்டு ஒதுக்குறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பண்றீங்க அப்படின்னாலும் ஓகே.
2 கிளாஸ் ஆஃப் வாட்டர், வார்ம் வாட்டர் வந்துட்டு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ரொட்டீன வந்துட்டு நீங்க கன்டின்யூ பண்ணுனா வந்துட்டு நல்லாருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்துட்டு பிஃபோர் பெட். அ நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டர் அதுல நீங்க ஒரு சிலர் வந்துட்டு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துவாங்க. நான் நெறையா அ ட்ரிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஹெல்த் பெனிஃபிட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இது வந்துட்டு லெமன் ஆட் பண்ணி சாப்பிடுறது, சீரக தண்ணி குடிக்கிறது, அப்புறம் வெந்தயம் அந்த மாதிரி நெறையா இந்த பிளாக் கிரேப்ஸ் அதெல்லாம் நெறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் என்னால முடியாது. அப்படி தனியா ப்ரிப்பேர் பண்ண முடியாதவங்க, நீங்க இந்த மாரி கூட நீங்க எடுத்துக்கலாம். வெறும் வார்ம் வாட்டர் மட்டும் நீங்க கு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் தண்ணியாச்சும் நம்மளுடைய பாடிக்கு வந்துட்டு தேவை. ஓகேங்களா? அது இப்பத்த ஜெனரேஷனுக்கு வந்துட்டு 1 டே ஃபுல்லா நம்ம தண்ணி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லாமலயோ, இல்ல கண்ல காமிக்காமயோ இருந்தா, அத த்ரூஅவுட் டேஸே மறந்துடுறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு மெஷரிங் பாட்டில் ஆஃப் 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டா, இதுல 3 டைம்ஸ் நம்ம குடிக்கணும், 4 டைம்ஸ் குடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கால்குலேஷன் வச்சு நம்ம குடிச்சு பழகுனா தான், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நமக்கு அந்த அ அ வாட்டர் இன்டேக் வந்துட்டு நமக்கு எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். இவ்ளோ தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? அந்த காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எவ்ளோ டைம் 2 டம்ளர் 2 கிளாஸ் 2 கிளாஸ் 2 கிளாஸ்ன்ட்டு எவ்ளோ கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் அதுவே வந்துட்டுக்கு தாராளமா 4 லிட்டருக்கு மேல தான் போகும். ஓகேவா? இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, தாராளமா 4 லிட்டருக்கு மேல போகும். அப்ப நம்ம பாடியில என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? எதுலலாம் இருந்து நம்ம வந்துட்டு பிரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்டின்னா, வெயிட் லாஸ் பண்றவங்க வெயிட் லாஸ் நல்லா ஆகும். நம்ம வந்துட்டு அ ஹெவியா சாப்பிட மாட்டாங்க. ஆனா உடம்பு இருக்கும். அது வந்துட்டு நீருடம்புன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா ஃபேட் வந்துட்டு நெறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கெட்ட கொழுப்பு வந்துட்டு கெட்ட சதை, கெட்ட கொழுப்பு இல்லன்னா ஊழச்சதை அந்த மாரி சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்துட்டு கம்மி பண்ணும். கிட்னி ஸ்டோன் வந்துட்டு நமக்கு வராம நம்ம அத பிரிவென்ட் பண்ணிக்கலாம். கால் ஸ்டோன் வந்துட்டு வராம தடுத்துக்கலாம். அடுத்தது கட்டியோ வந்துட்டு நம்ம ஃபார்ம் ஆகாம வந்துட்டு அதுலேருந்து நம்ம பிரிவென்ட் பண்ணிக்கலாம். மேல் வயிறு வந்துட்டு பெரும்பாலான லேடீஸ் ஆகட்டும், ஜென்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் மேல் வயிறும் பெருசா இருக்கும். அந்த மேல் வயிறு வந்துட்டு நமக்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம இத ஃபாலோ பண்ணுனாவே போதுமானதா இருக்கும். அடுத்து வந்துட்டு மோஷன் வந்துட்டு ஃப்ரீயா போகும். ஃப்ரீயா போகும். அஜீரண கோளாறு, தேவையில்லாத நேரம் வந்துட்டு நம்ம அன்வான்டட் ஃபுட்ட வந்துட்டு இன்டேக் எடுத்துக்காம தவிர்க்கிறதுக்கு இந்த வாட்டர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இடையில பசிக்காது. ஓகேங்களா? இதுதான் இதனுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸு. ஒரு ஒரு தண்ணி ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா, அது நம்ம பாடியில வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வரும். அந்த மாற்றத்த இந்த 2025ல வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எத நீங்க ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, இந்த தண்ணிய வந்துட்டு மறக்காம நீங்க வந்துட்டு இன்டேக் பண்ணியே ஆகணும். அது நம்ம உடம்புல இருந்தா தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் அடுத்தடுத்த வேலைகள் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்துட்டு செஞ்சுக்க முடியும். அடுத்து திங்கிங்குமே வந்துட்டு கரெக்ட்டா நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? முக்கியமா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ரொம்ப ஹைப்பர் டென்ஷன்லாம் ஆனாலுமே நமக்கு வந்துட்டு அது பெருசா பாதிக்காது. ஓகேவா? தேங்க் யூ ஸோ மச். கீப் வாட்சிங். பை. உங்கள் குட் பாக்டீரியா.